மாத்தியோசி குழுமத்தில் பயணிக்கும் அணைய மற்றும் எனது அன்பு சகோதரி ராணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நடுவர் அம்மா பாரதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் மீரா அம்மா அனைவருக்கும் என் சிறப்பணிந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு என்ன? இறை நம்பிக்கை போற்றப்பட வேண்டியதா அல்லது வளர்க்கப்பட வேண்டியதா? வளர்க்கப்பட வேண்டியது என்பதுதான் என்னுடைய வாதம். நல்லோரை நரகத்தில் தள்ளிவிட்டு தீயோரை சொர்க்கத்தில் சிம்மாசனத்தில் அமரச் செய்து வெண் சாமரம் வீசுவதுதான் கடவுளுக்கு பிடித்தமான ஒரு செயல். ஆதியும் அந்தமும் ஆனவன் சோதனைகளில் இறை நம்பிக்கை மிகவும் அவசியம். ஒரு கஷ்டம்னு வந்தா அது மதத்தை சேராது, மனிதர்களை சேராது. மனிதர்களையும் தாண்டிய ஒரு சக்தி ஒரு இறைவன் என்றும் ஒரு இறை அச்சம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு செயலில் அந்த வேண்டாத தெய்வங்களே இல்லை. எந்த மதத்தினராலும் சரி, எந்த ஒரு ஜாதியினராலும் சரி, அந்த துயர நேரத்தில் இரு கை கூப்பி இறைவா என் கஷ்டத்தை நீக்கிவிடு என்று தான் நாம் கூறுகின்றோம். பகைமையை வளர்க்காதீர்கள், மன்னியுங்கள். பிறரின் தவற்றை நீங்கள் மன்னித்தால் இறைவன் உங்கள் தவறுகளை மன்னிப்பான் என்று நாம் படித்துள்ளோம். ஆம், ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்வோம். எந்த மதத்தினரையும் தாண்டியதுதான் இறை நம்பிக்கை. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுடைய சக்தி என்பது, ஒரு சாதாரண மனிதனின் சக்தி என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஒரு மனிதனால இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா இறை சக்தி என்பது அதனையும் தாண்டியது. ஒரு டாக்டர் கிட்டே போறோம், நம்ம ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு வரும்போது என்ன சொல்றோம்? ஐயா அத உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க முடிந்தவரை போராடுகிறோம், நீங்கள் இறைவனிடம் சென்று போராடுங்கள் என்று ஒரு மருத்துவர்களே நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே வளர்க்கப்படுகிறது இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது மிகவும் அவசியமானது. காலையில எழுந்த உடனே இறைவா இன்றைய பொழுத நீதான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தொழுறோமோ இல்ல கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறோமோ, அந்த ஒரு இறை வணக்கத்தை சிறு குழந்தை முதல் நாம் வளர்த்துதான் விடுகின்றோம். நடுவர் அம்மா கூறினார்கள், அன்புதான் நமக்கு பண்படுத்தக்கூடியது என்று. அன்புக்குத்தான் இறைவன் கட்டுப்படுவான் என்றும் கூறினார்கள். ஆம், அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். மதங்களின் பெயர்களால் மக்களை பிளவுபடுத்தாதீர்கள். மதங்களின் பெயரால் வெறுப்பை இங்கே விதைக்காதீர்கள். நாத்திகம் பேசுபவன் அன்பை அணிந்திருக்க, ஆத்திகம் பேசுபவன் ஆயுதத்தை எறிதல் அழகோ. சிலைகளில் கோவில்களிலும் சிறை வைக்க கூடுமோ? படைத்தவன் நினைவில் கொண்டோமே ஆனால் மதம் பிடித்த மனிதர்களை கூட திருத்த ஒரு வழியாகத்தான் இந்த இறை நம்பிக்கை நமக்கு தோன்றுகின்றது. மழலைகளை இருக்குறம் கூப்பி சிறு வயது முதல் நாம் இரு கை கூப்பி வணங்க கற்றுக் கொடுப்பது இறைவனை வணங்க மட்டுமல்ல, தலையை தரையில் சாய்த்து தொழுவதற்கு சொல்லிக் கொடுப்பதும் எது என்பதற்கான பெரியவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும் பண்பினை தான் அவர்களுக்கு நாம் சேர்த்து வளர்க்கப்படுகின்றோம். தாத்தாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் பண்பு எதனை வளர்க்கிறது? நம்மளுடைய மனிதனுடைய முழு சக்தியானது நம் கால் விரலில் தான் படைக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள். அந்த கால் விரல்களை தொடும் போது அந்த மனிதனுடைய முழு சக்தியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா அந்த கால் வழியே இறங்கி அதை தொடும் மனிதர்களுக்கு அது சென்று சேரும் என்பது ஒரு ஐதீகம். அதனால்தான் பெரியவர்கள் காலை சமஸ்காரமா படுத்து அதை தொட்டு வணங்கும் போது அங்க அனைவருக்குமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது பாஸ் ஆகிறது. அதை நாம் சிறு குழந்தை முதல் நாம் வளர்த்து விடுகிறோம். அங்கு வளர்க்காது, அங்க ஒரு தாத்தா இருக்காங்க போய் நம்ம வளர்க்கத்தான் செய்கிறோம். அதைத்தான் அங்கே நான் கூறுகிறேன். இன்றைய சூழலில் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் சரி, தன் புகழுக்கு காரணமான தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், எல்லாருக்கிட்டையுமே ஓடி அந்த குழந்தைங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. நம்ம புகழுக்கு காரணம் நம்ம தாத்தா, நம்ம பாட்டி தான், நம்ம அப்பா தான், நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி ஓடி போய் சொல்கிறார்கள். நற்குணங்களை நல்ல பழக்கங்களையும் இன்றைய காலகட்டத்தில் யாரை பார்த்து வளர்வார்கள்? நீங்களே கூறுங்கள் நடுவர் அவர்களே. நாள்தோறும் சிறு வயது முதல் தங்கள் பேர குழந்தையை கையில் அழைத்து கொண்டு கோவிலுக்கு போய் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டுகிறதா? இல்லையே. பொருளாதார சூழல் காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் சூழல் காரணமாக நின்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி ஓடிக்கொண்டு இருந்தாலுமே அந்த குழந்தைகளுக்கு ஒரு நற்பண்பை வளர்க்கக்கூடியவர்களாகத்தான், இறை நம்பிக்கையும் இறையோடைய ஒரு அச்சத்தையும் நாம் வளர்க்கக்கூடியவராகத்தான் நாம் இங்க இருக்கின்றோம்.
சிறு குழந்தைகளை பண்படுத்தி வளர்க்கும் பொறுப்பில் இருந்து நாம் தான் முதலில் தவறு செய்கிறோம். நான் என்ன பார்த்துதான் என் பிள்ளை வளரும். நான் முதல்ல மரியாதை கொடுக்கணும். பெரியவங்களை நான் முதல்ல மதிக்க கத்துக்கணும். அது இப்ப நம் இறைவனுக்கு மட்டுமே நன்றி செய்திருந்தால் போதாது. வீட்டில் உள்ளவர்களை முதலில் நாம் மதிக்க கற்றுக்கொண்டாலே நற்பழக்கங்களும் நல்ல எண்ணங்களும் நம் மனதில் குடியேறி கொண்டே இருக்கும். பிள்ளைகள் மீது பழி சுமத்த கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் அவர்களுக்கு மனதில் தோன்றியது மட்டுமே அவரின் புகழை பாடிக்கொண்டே இந்த அம்மா பேசினாங்க. என்னன்னா ஆண்டாள் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இறைவனை அவங்களுடைய மனசுல பதிஞ்சிருச்சு. எப்படியாவது இறைவனை அடையணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து இறைவன் மீது உள்ள பற்றால, அது காதலாவோ அது பற்றாவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இறைவனை சேர்ந்து இறைவனை நம்ம அடையணுங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இறைவன் புகழை பாடிக்கொண்டேதான் அந்த மாலையை சூடி இருக்கிறார்கள். அந்த மாலையை சூடிய பின்னர் தான் அந்த இறைவனானவன் ஆண்டாளை ஏற்றுக்கொண்டதாக ஒரு ஐதீகம் நான் படித்தது. இந்த இறைவன் மீது தீராத பற்றோ அல்லது காதலாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சின்ன வயசுல இருந்து அந்த இறைவன் மீது அவங்க ஒரு தீராத ஒரு பற்றாக இருந்து கொண்டு வளர்ந்து வந்துள்ளார்கள் என்பதுதான் எனது வாதம். அது மட்டுமல்ல, இன்றளவும் பாருங்க, சூரசம்ஹாரமா இருக்கட்டும் அல்லது தேர் திருவிழாவா இருக்கட்டும், ஆற்று திருவிழாவா இருக்கட்டும், எத்தனை நிகழ்வுகள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இறைவனுடைய நம்பிக்கையை சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் வீட்டுல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். கார்த்திகை விரதம், அது இது அமாவாசை விரதம், அது இதுன்னு அத்தனையுமே நீங்க செய்யறத பார்த்துதான் அந்த குழந்தைகள் என்ன செய்யுது, நீங்க அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இப்படி இருங்கன்னு நீங்க சொல்லிதான் அந்த இறை நம்பிக்கையோடு தான் அந்த குழந்தைகளை வளர்க்கிறீர்கள். எதுவாகிலும் வருகின்ற தலைமுறைகளை தெரிந்து கொள்ளத்தான் அம்மா அப்படி நீங்கள் வளர்க்கிறீர்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரி, ஒவ்வொரு வளர்ச்சியிலுமே இறை நம்பிக்கையோடு அந்த குழந்தைகள் வளர்க்கும் போது தானாகவே நற்பண்புகளையும் பெற்று வளர்வார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொண்டாலே அவர்கள் எண்ணங்களும் உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் அனைவும் தெளிவாகவும் தெல்லவமாகவும் அந்த ஒரு நன்மையை நோக்கி செல்லுமே தவிர எக்காரணத்துக்கும் தீமையை நோக்கி செல்லாது. தீமையான குணங்கள் அவர்களை நாடாது என்று கூறி நேரமின்மை காரணமாக வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக நிறைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க. எப்போவுமே ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய ஒரு ஆளுமே இன்றைக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. நம்மளுடைய நடுவர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாங்கம்மா. அம்மா, நம்மளுடைய அம்மா ரொம்ப அழகாக பேசினாங்க. அதாவது இறைவன் ஒருவன் தான். எல்லா இறைவனும் நம்மை பண்படுத்துவதற்காகத்தான் பல்வேறு பெயர்கள். நாம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பேரு, அலுவலகத்துல ஒரு பேரு, தாய் வீட்டுல ஒரு பேரு, புகுந்த வீட்டுல ஒரு பேரு, மாமியார் வேற மாதிரி ஒரு பேர் வச்செல்லாம் அழைப்பாங்க. சாதாரண மனிதனுக்கே இத்தனை பெயர்கள் என்னும் போது நம்மை படைத்த மகாசக்தி அல்லவா, அவனுக்கு பல பெயர்கள் இருக்கும். அதனால்தான் அவரவர்களுடைய சமயத்தில் ஒவ்வொரு பெயரை வைத்து அவர்களை அழைக்கிறார்களே தவிர நாம் எல்லாம் ஒன்றுதான் அம்மா. நிறமும் ஒன்றுதான், நம் உடலில் ஓடுகின்ற ரத்தமும் ஒன்றுதான். அதனால் அந்த பேதம் என்பது பிள்ளைக மனதில் நாம அதை வளரவே விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய கருத்து முழுசா நான் கவனிச்சதுல 5ல் வளையாதது 50ல் வளையாது. இந்த இறை நம்பிக்கை அந்த மனதில் நாம விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது விருட்சமாக வளரும் என்று கூறினார்கள். கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அம்மா, நான் பாவாடை சட்டை போட்டதுல இருந்து மார்கழிக்கு காலையில விளக்கு போடுவாங்க. போடும்போது அந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு போட்டி, நீயா நானா முதல்ல போய் கோயில்ல கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு விளக்கு வைக்கிறது யாருன்னுட்டு அந்த தெருவில் இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு போட்டி. எங்க அம்மா தலை கூத்திக்கிட்டு போவாங்க. நான் சின்ன பொண்ணு உடம்பு கூத்திட்டு குடுகுடுன்னு கூடவே போவேன். அந்த குடுகுடுன்னு கூடவே போன அந்த பழக்கம் தான் இப்ப மார்கழி என்று வந்தால் என்னையே மயங்க செய்கிறது. கண்டிப்பா நான் கோயிலுக்கு போக வேண்டும், இறைவனை பாசுரங்களால் பாட வேண்டும். என்னவோ தெரியாது, ஆண்டாள் நாச்சியார் மீது ஒரு அளவுக்கு அதிகமான, அவருக்கு பெருமான் மீது காதல் என்றால் நமக்கு ஆண்டாள் மீது தீரா காதல். அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு சிறு வயதிலிருந்தே நமக்கு நல்லெண்ணங்கள் எதன் மூலயமாக நம்மை நல்வழிப்படுத்த முடியும் என்றால் இறைவனுடைய இறை சிந்தனைகளும் அந்த நம்பிக்கையின் மூலமாகத்தான் நாம் ஒரு நல்ல மார்க்கத்தை நாம் பின்பற்ற முடியும் என்ற கருத்தை ஆணித்தரமாக கூறி
சொல்லினார்கள். நான் இந்த குடும்பத்தில் பல பேரை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அவர்களுடைய உரைகளை எல்லாம் உட்கார்ந்து பொறுமையா கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காக நான் இன்றைய பொழுதில் இறைவனுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய அந்த கருத்துக்கள் மிக ஏற்புடையனாக இருந்தது. நன்றிகள் அம்மா.